இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். இந்த நல்ல நாளிலே ஆண்டவருடைய வார்த்தையை நாம் பார்க்கலாம். சங்கீதம் 138 அதிகாரம் 8 கர்த்தர் எனக்காக யாவையும் செய்து முடிப்பார். ஆம் பிரியமானவர்களே, இந்த காலை வேளையில் ஆண்டவர் உங்களோட பேசுகிற வார்த்தையை நாம் பார்க்கலாம். இன்றைக்கு நம்மளுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் பெரிய காரியங்களை செய்ய அவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் முழு இருதயத்தோடு ஆண்டவரை நாம் துதிக்க வேண்டும், அவரை நாம் மகிமைப்படுத்த வேண்டும். இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தர் அவர் பரிசுத்தர் என்று அவரை துதித்து பாடுங்க. அவருடைய கரம் குறுகி போகவில்லை என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, நீங்கள் கூப்பிட்ட நாளிலே கர்த்தர் உங்களுக்கு மறு உத்தரவு அருளுவார் என்பதை நாம் பார்க்கிறோம். ஆண்டவர் பலனை தந்து நம்முடைய ஆத்துமாவை பலப்படுத்துவார் என்பதை நாம் பார்க்கிறோம். இந்த நாட்களிலே கர்த்தருடைய மகிமை பெரிதா இருக்கிறதையும் நாம் பார்க்கிறோம். பிரியமானவர், அவருடைய மகிமையை நோக்கி பாருங்கள். நாம் துன்பத்தின் நடுவிலே கூட ஆண்டவரை நோக்கி பார்க்க வேண்டும். பிரியமானவர்களே, நீங்கள் ஆண்டவரை நோக்கி பார்க்கும் போது ஆண்டவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிக்கிற தேவனாய் இருக்கிறார். அவருடைய கரம் மகா பெரியதா இருக்கிறது. எந்த எந்த காரியத்தில் நீ சிக்கிக்கொண்டு இருந்தா கூட ஆண்டவருடைய கரத்தின் நிமித்தமாக உங்களை தூக்கி சுமந்து நிறுத்துகிற தேவனாய் இருக்கிறார். இந்த நாட்களில் பொல்லாத மனுஷங்களில் இருந்து நம்மை தப்புவிக்கிற தேவனாயிருக்கிறார். பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட சூழ்நிலையில் நீங்கள் இருந்தால் கூட ஆண்டவர் உங்களை கண்ணோக்கி பார்க்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆண்டவர் சொல்றாரு, என் கரு உம்முடைய கண்கள் கண்டது. நம்முடைய கருவை ஆண்டவர் கண்டதினால் நம்மை உருவாக்கினார். நம்மை பராமரித்த தேவன் ஒருவர் உண்டு. நம்முடைய ஒவ்வொரு அவயங்களை எல்லாம் அவர் ஜீவ புஸ்தகத்தில் எழுதியிருக்கிறார் என்று நாம் பார்க்கிறோம். அவர் ஆலோசனையான தேவனாய் இருக்கிறார். அவர் எண்ணி முடியாதவைகளை ஆண்டவர் நமக்கு செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். பிரியமானவரே, நீங்கள் முழு உள்ளத்தோடு ஆண்டவரை ஆராதிக்க வேண்டும். ஆண்டவரை துதிக்கும் போது, ஆண்டவரை நீங்கள் கூப்பிடும் போது ஆண்டவர் நமக்கு மறு உத்தரவு அருளுவார், நமக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு நீங்கள் துன்பத்தின் மத்தியில் கடந்து வரலாம், நீங்கள் சோர்வோடு இருக்கலாம். இன்றைக்கு ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், கர்த்தர் யாவையும் செய்து முடிப்பார். உங்களுடைய எல்லா சூழ்நிலை தேவன் மாற்றி இயற்கைக்கு அப்பாற்பட்ட அற்புதங்களையும் அதிசயங்களையும் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் செய்ய அவர் போதுமானவராய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதங்களை செய்வார். நன்மையான காரியங்கள் உங்கள் வாழ்க்கையில் செய்து முடிப்பார் என்பதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, நீங்கள் முழு சிந்தனையோடு முழு ஆத்துமாவோடு ஆண்டவரை துதிங்க. துன்பத்தில் மத்தியில் தாவீது ஆண்டவரை நோக்கி பார்த்தார். அந்த துன்பத்தை ஆண்டவர் ஆசீர்வாதமாக மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. இன்றைக்கு துன்பத்தில் இருக்கிற நீங்கள் ஆண்டவரை நீங்கள் உயர்த்தி பாருங்கள். துன்பத்தின் நேரத்திலே தாவீதை போல உங்கள் வாழ்க்கையை உயர்த்துங்க. தள்ளப்பட்ட தாவீதை தான் ஆண்டவர் ராஜாவாக மாற்றினார் என்று வேதம் சொல்லுகிறது. பிரியமானவர்களே, இன்றைக்கு உங்களுடைய வாழ்க்கையும் ஆண்டவர் மாற்றவர் வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். ஒரு பராக்கிரம் உள்ள தேவனாய் இருக்கிறார். அவருடைய கரங்கள், ஆண்டவருடைய கரங்கள் குறுகி போகவில்லை, அது மகா பெரியதாய் இருக்கிறது. நீ துன்பத்தின் மத்தியில் ஆண்டவரை மகிமைப்படுத்துங்கள், அவரை துதியுங்கள். அவரால் கூடாத காரியங்கள் ஒன்றுமே இல்லையே. இன்றைக்கு நெருக்கத்தோடு இருக்கீங்களா? இன்னைக்கு தேவையோடு இருக்கீங்களா? பண பிரச்சனையோடு இருக்கீங்களா? வியாதியின் மத்தியில் இருக்கீங்களா? ஏதோ ஒரு அற்புதம் உங்கள் வாழ்க்கையில் நடக்க வேண்டும் என்று எதிர்பார்த்து கொண்டு இருக்கலாம். ஆண்டவர் சொல்றாரு, இந்த காலை வேளையில ஏசப்பா உங்ககிட்ட பேசுறாரு, ஆண்டவர் உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார் என்று சொல்லுகிறார். உங்களுக்காக யாவையும் செய்ய அவர் வல்லமை உள்ள தேவன், அவர் பராக்கிரம் உள்ள தேவனாய் இருக்கிறார். பிரியமானவர்களே, நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையில்
எண்ணி முடியாத காரியங்களை செய்வார். இன்றைக்கு துன்பத்தில் இருக்கீங்களா? ஏதோ ஒரு காரியத்தில் நீங்க தேவையோடு இருக்கீங்களா? உங்களுக்காக ஆண்டவர் யாவையும் செய்து முடிப்பார். இரட்டிப்பான நன்மைகளை ஆண்டவர் உங்கள் வாழ்க்கையில் கட்டளையிடுவார். நன்மைக்கு ஏதுவான காரியங்கள் உங்கள் வாழ்க்கை நிச்சயமாக நடக்கும். சோர்ந்து போகாதீங்க. சோர்வோடு இருக்க உங்களுக்கு சொல்றாரு, உங்களுக்காக யாவையும் செய்து முடிப்பார். தேவன் நிச்சயமாக செய்து முடிப்பார். கவலையோட, வேதனையோட இந்த தேவை சந்திக்கப்படுமா? நெருக்கத்துல நீங்க இருக்கீங்களா? நிச்சயமாக ஆண்டவர் உங்களுடைய நெருக்கத்தை மாற்றுவார். விசுவாசியுங்கள். இந்த இந்த சூழ்நிலையில் ஆண்டவரை நோக்கி பாருங்க. யாருக்கிட்டையும் நீங்க பேச தேவையில்லை. யார்கிட்டையும் உதவி தேடி போகாதீங்க. ஏசப்பா கிட்ட கேளுங்க. ஏசப்பா உங்களுக்கு தர ஒரு வல்லமை உள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிக்கலாம். பரலோகத்தில் வாசமா இருக்கிற அன்பின் பிதாவே, உங்க நாமம் மகிமைப்படுவதாக, உங்க ராஜ்யம் வருவதாக. ஏசப்பா, இந்த அருமையான வேலைக்காக நன்றி செலுத்துகிறோம். உங்க மகிமை இறங்கட்டப்பா. ஆண்டவரே, உங்க பிள்ளைகளுக்காக யாவையும் நீ செய்து முடித்த தேவன், இன்னும் அவர்களோட வாழ்க்கையில செய்து முடிங்கப்பா. என்னென்ன தேவையோட இருக்கிறாங்களோ அந்த தேவைகளை சந்திங்க. எல்லாம் குடி பழக்கத்துல இருந்து விடுதலை தாங்கப்பா. பண பிரச்சனையில இருந்து விடுதலை தாங்கப்பா. சமாதானத்தை கட்டளிடுங்க. பிசாசானவன் கொண்டு வந்து போடுகிற பொல்லாத பயத்தையும், பொல்லாத சொப்பனங்கள், பொல்லாத ஆண்டவரே காரியங்களை கர்த்தர் மாற்றி போடுவீராக. பிள்ளைகளை பாதுகாத்து கொள்ளுங்க. யோபுவை வேலி அடைத்தது போல உங்கள் பிள்ளைகளை நீர் வேலி அடைக்கும்படி நாங்கள் செபிக்கிறோம்ப்பா. ஆண்டவரே, எல்லாரையும் பாதுகாத்து கொள்ளுங்க. ஆசீர்வதிக்க, பெருக பண்ணுங்க. இயேசுவின் நாமத்தில் வேண்டுகிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.